सबको मेरे चैनल के लिए स्वागत करती हूँ। இன்னைக்கு நாம மத்தியமால பிப்ரவரி 2026க்கு கேட்க போகிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை திருச்சி சபா ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கங்க. இதில் பாஸ் மார்க் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்க என்ன படிக்கலாம், ஃபுல் மார்க்ஸ் எடுக்க என்ன படிக்கலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए. மத்தியமா ஃபஸ்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே ஃபஸ்ட் ரோமன் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கு 5 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி ஏக் பத்யான்ஸ் கா பாவார்த் ஹிந்தி மே லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பண்டித் கி சங்கதி கர்னேசே, இது சங்கதி காஃபல்ல உள்ள சந்தர்ப்ப பாவார்த்தி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. கைஞ்சி நகின் ஹாத்திமேன் தேரேன்னு இருக்கும். இது அத்புத் மாயாலசனில் இருக்கும். வேகி லடிக்கே ஆகே சல்கர்னு இருக்கும். இது ஹோன்காரில் உள்ள சந்தர்ப்ப பாவார்த்தை. இந்த மூணையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒன்று வரும். ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கின்ஹின் 5 பிரஷ்னோன் கே உத்தர் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் படிச்சுக்கணுன்னா, கிஸ்கி சங்கதிசே கீட் பதங்கே ஜல் ஜாத்தேகைன்னு இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சங்கதிக்கா ஃபல்ல உள்ள 4 கொஸ்டின் படிச்சுக்கிறது தான் நல்லது. இருந்தாலும் இதெல்லாம் நான் மெயினாக கொடுத்துருக்கேன். கமல் கியோன் நஷ்டஹோ ஜாத்தேகைன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் பூந்து பாதுலோன் கி கோதிசே நிக்கல்கர் கியா சோச்சித்திகைன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. கவி பூந்துக்கே பாக்கியக்கா வர்ணன் கைசே கர்த்தேகைன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கிறது நல்லது தான். நான் இங்கே செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கிறதும் நல்லது தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 5th ஏக்கு பூந்து கவிதாக்கா உத்தேசிய கியாகைன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. தாரே ஆகாஷ்மின் கைசே லடக் ரகேகைன்னு இருக்கும். பினா கிசிசே லடக் ரகேகைன்னு போட போகிறோம். அவ்வளோதான். இது மாதிரி எல்லாமே சிம்பிளாக இருக்கும். வனமாலிக்கு கராமத் கியா கியா ஹை. 8th இந்திரதனுஷ்மேன் கித்தினே ரங்கு திக்காயி படுத்தேகேன். கித்தினையை தூக்கிட்டு சாத்துன்னு போட போகிறோம். அவ்வளோதான். இந்திரதனுஷ்மேன் கித்தினை லோகோன் கி சவிகைன்னா 3 லோகோன் கி சவிகைன்னு போட போகிறோம். होनहार बालक क्या कमाते हैं ना अच्छा नाम कमाते हैं. होनहार बालक पाठ सीखने कैसे जाते हैं. எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். 2 மார்க் கொஸ்டின்ஸ் படாவாக இருக்கும்னு நினைக்கவே வேணாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நான் இதில் செலக்டிவாக கொடுத்துருக்கேன். இதை படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா படிச்சுக்கிறதும் நல்லது தான். டுவெல்த்து ஹோன்ஹார் பாலக் சோட்டே பச்சோன் கோ கியா சிக்காத்தே ஹைன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. கபீர் நே குரு और கோவிந்த் में किसे श्रेष्ठ कहा और क्योंனு இருக்கும். இது தோஹேல உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரஹீம் பிரேம் கி துல்னா கிஸ்ஸே கர்த்தேகேன். கிஸ்ஸே தூக்கிட்டு தாகாசேன்னு போட போகிறோம். அவ்வளோதான். वृत्ति के अनुसार मेहनत के बिना हम क्या पा नहीं सकते. தன் और வித்யா, இது ரெண்டுத்தையுமே நம்ம உழைப்பில்லாமல் பெற முடியாது. கல்வியும் செல்வமும் அப்படின்னு போட போகிறோம். துளசிக்கே அனுசார் கிஸ்கே கர்மே நகின் ஜானாகை. ஸோ இந்த 16ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 5 அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 8 கொடுத்து 5 தான் கேட்க போகிறாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 14 மார்க்ஸு. கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, கிசி எக் பத்யான்ஸ்கா சாராஞ்ச் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு எக் பூந்து சாராஞ்ச் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அத்புத் மாயா, இது ரெண்டையும் நல்லா படித்ததுக்கப்புறம் ஹோன்ஹார் படிங்க. எக் பூந்து அத்புத் மாயா இது ரெண்டுமே வந்துடும். அதுக்கப்புறம் ஹோன்ஹார் படிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், ஏக் பூந்து அத்புத் மாயா இது ரெண்டுத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் ஹோன்ஹார் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று அட்டன் பண்ணி 14 மார்க்ஸ் எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. கின்ஹின் தோ பத்யோன் கா கண்டஸ்த் ரூப் லிக்கியே அப்படின்னு கேட்டிருப்பாங்க.
6 கண்டஸ்து தொகை தான். 6 கண்டஸ்து தொகையும் படிச்சுக்கிறது தான் நல்லது. இதில் நான் சொன்ன ஆர்டர் வைஸு நீங்கள் படிச்சுக்கோங்க. குரு கோவிந்த் தோவு கட்டே காக்கே லாகோன் பான்ய பலிஹாரி குரு ஆப்னே கோவிந்த் தியோ பத்தா. இதை ஃபஸ்ட்டு படிச்சிடுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரஹிமன் தாகா பிரேம் கா மத்து தோடோ சடுக்கா டூட்டே சே ஃபிர் நா மிலே மிலே காண்டு பரிஜாய். இதை நெக்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குரு கோவிந்த், நெக்ஸ்ட்டு ரஹிமன் தாகா பிரேம்கா. இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். தொகையெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் சொன்ன ஆர்டர் வைஸே படிச்சுட்டு வாங்க. தேர்டு ஆவத்திஹி ஹர்ஷை நகின் நைனன் நகின் சநேக துளசி தகான் ந ஜாயியே கஞ்சன் பர்சே மேக. ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மூணுத்தையும் நல்லா படித்ததுக்கப்புறம் ஃபோர்த்து வந்து கஸ்தூரி குண்டல் பசே மிருகுடூண்டே பன்மான்கின் ஐசே கடிகடி ராம்கை துனியா தேக்கை நாகின். இதை படிச்சுக்கோங்க. ஃபிஃப்த்து வித்யா தன் உத்யம் பினா கஹோ ஜூ பாவை கவுன் பினா டுலாயே நாமிலை ஜவுன் பங்கா கி பவுன். ஸோ இந்த 5ஐயும் படிச்சுக்கோங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 4 கொடுத்து 2 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. 3 கொடுத்து 2 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. ஹின் 5 கா அர்த்த ஹிந்தி மே லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து ப்ரோஸில் உள்ள அர்த்த லிக்கிய 1 to 5 நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 10 கொடுத்துருப்பாங்க, 5 தான் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஈஸியாக 5 அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். அதே மாதிரி தான் சிக்ஸ்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. ஹின் 5 கா விலோம் சப்த லிக்கியே. விலோம் சப்தனா ஆப்போசிட்டு. இதுக்கும் 1 to 5 லெசன் படிச்சுக்கோங்க. 10 கொடுத்து 5 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஈஸியாக அட்டன் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். செலக்டிவாலாம் படிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு செவன்த் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. ஜோடே பனாயே. இந்த ஜோடே பனாயே மேட்ச் இதுக்கு எல்லா லெசன்லேயும் உள்ள மேட்சை பார்த்துக்கிறது தான் நல்லது. ஏன்னா எல்லா லெசனையும் கம்பைன் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. அதனால் எல்லா லெசனையும் பார்த்துக்கங்க. இதுக்கு சாய்ஸ் எல்லாம் கிடையாது. 5 கொடுப்பாங்க, 5ஐயுமே அட்டன் பண்ணணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து இந்த ரோமன் அட்டன் பண்ணாலே மத்தியமால் 49 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எயித் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. ஹின் 5 கா வாக்கியமே பிரயோக் கீஜியேன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மேக் தி சென்டென்ஸ். இதுக்கும் 1 to 5 லெசனில் உள்ள வாக்கியம் அண்ட் பிரயோக் கீஜியே பார்த்துக்கோங்க. 9th ரோமன் 6 மார்க்ஸு. அதாவது பத்யான்ஸ் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்தே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 10 லெசன்லேயும் உள்ள எல்லா இதையும் பார்த்துக்கோங்க, பேராகிராஃபையும். அதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஈஸியாக இருக்கும், வந்தால் விட்டுறாதீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். नेक्स्ट टेंथ रोमन के 10 मार्क्स इन 2 प्रश्नों के उत्तर 5 वाक्यों में लिखिए केटिருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியானது 5 மார்க் क्वेश्चंस இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணும்னா बादशाह ने बीरबल से क्या पूछा और बीरबल ने क्या उत्तर दियाன்னு இருக்கும் மொத்தம் 5 क्वेश्चन தான் கொடுத்திருப்பாங்க 5ல 2 தான் அட்டெண்ட் பண்ண போறோம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கங்க செகண்ட் दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिएன்னு இருக்கும் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் இதெல்லாம் दक्षिण भारत हिंदी प्रचार सभा படிச்ச மாதிரி இருக்கும் அதோட ஆன்சரையும் படிச்ச மாதிரி இருக்கும் ரெண்டுமே बीरबल की चतुराई படிச்சா அதோட 5 மார்க் क्वेश्चंस ஈஸியா அட்டெண்ட் பண்ணிடலாம் थर्ड भारती के बचपन के बारे में आप क्या जानते हैं இருக்கும் இது சுப்பிரமணிய பாரதி லெசன் फोर्थ भारती की कविताएं जनता को क्यों पसंद आई இருக்கும் இதுவும் அதே லெசன்ல உள்ளதுதான் फिफ्थ अध्यापक ने बच्चों को चिड़िया का पाठ कैसे समझायाன்னு இருக்கும் இது अब्दुल कलाम லெசன்ல உள்ளது सिक्स्थ अब्दुल कलाम के जीवन में माता पिता और गुरु का क्या स्थान रहा ஸோ இந்த ஆறையும் நல்லா படிச்சுக்கோங்க இதுலேருந்தே கண்டிப்பாக 2 வந்துடும் ஈஸியாக அட்டென்ட் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க नेक्स्ट 11th रोमन के 15 मार्क्स किसी एक पार्ट का सारांश लिखिएன்னு கேட்டிருப்பாங்க இதுக்கு बीरबल की चतुराई நல்லா படிச்சுக்கங்க दक्षिण भारत हिंदी प्रचार सभा இது ரெண்டையும் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக ஒன்று அட்டென்ட் பண்ணி 15 மார்க்ஸ் எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் புரிஞ்சு படிங்க बीरबल की चतुराई दक्षिण भारत हिंदी प्रचार सभा
இதெல்லாம் அட்டன் பண்ணும்போதே மத்தியமாலலாம் நம்ம வந்து நிறையா மார்க் எடுக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸும் எடுக்கலாம், ஃபுல் மார்க்ஸு கூட எடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் மத்தியமாலாம். 12th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். பாஸ் ஆகணும், ஃபஸ்ட் கிளாஸ் எடுக்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா எல்லாருமே இதை அட்டன் பண்ணுங்கள். கின் 5 பிரஷ்னோன்கே உத்தர் லிக்கியன்னு இருக்கும். இதுதான் லாஸ்ட் ரோமன் ஃபஸ்ட் பேப்பரில். இதுக்கு ஹிந்தி வர்ணமாலா மீன் கித்தனே ஸ்வர் और व्यंजन है நல்லா பார்த்துக்கோங்க. व्यंजन किसे कहते हैं, அடுத்தது संयुक्त व्यंजन किसे कहते हैं, उदाहरण दीजिए. நெக்ஸ்ட்டு அனுநாசிக் சிகன் கா உதாகரன் தீஜின்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். फिफ्थ हल या हलंत चिकन व्यंजन में कहाँ लगाया जाता है, உதாகரன் தீஜின்னு கொடுத்துருப்பாங்க. 2 மார்க் கொஸ்டின்ஸுன்னு நினச்சிட்டு பெருசாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். किन शब्दों में विसर्ग नहीं होती है இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஹிந்தி அங்கோன் கா தேவநாகரி ரூப் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. 1 to 5 அந்தராஷ்ட்ரிய அங்கோன் கா தேவநாகரி ரூப் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. 1 to 5 ஹிந்தி நம்பர்ஸ் ஹிந்தியில் எழுதணும், ஹிந்தி ஸ்கிரிப்டில். லிபி கிசே கெகத்தேகன்னு கேட்டிருப்பாங்க. இதையும் படிச்சுக்கோங்க. வர்ண கிசே கெகத்தேகன். இந்த 8ஐயும் நல்லா படித்ததுக்கப்புறம் 9, 10 எல்லாம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 15 தான் இருக்கும். 15ஐயும் படிச்சுக்கிறது தான் நல்லது. நான் இதை செலக்டிவாக கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த ரோமன். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் பாஸ் மார்க் எடுக்க எல்லாருமே 11th ரோமன் வந்தால் விட்டுறாதீங்க, அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு 10 மார்க்ஸு. இதுக்கு என்னென்ன, இது கான்வர்சேஷன் தான். 2 பேர் பாட்சித் உரையாடுற மாதிரி தான் இருக்கும். கலம் கி தூக்கான் में दुकानदार और एक लड़के की बातचीत நல்லா பார்த்துக்கோங்க. किताब की दुकान में किताब बेचने वाले और ग्राहक की बातचीत நல்லா படிச்சுக்கோங்க. किसी परीक्षा के बारे में 2 विद्यार्थियों कीன்னு இருக்கும். இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்று ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 2 பேர் கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 12th ரோமன் பண்ணுங்கள். 12th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. இது வந்து லெட்டர் ரைட்டிங். என்னென்ன கேட்டிருப்பாங்கன்னா, உல்லாஸ் யாத்ரா பர் ஜானே கி அனுமதி மாங் கர் पिताजी के नाम पर एक पत्र लिखिए. इधर नल्ला पढ़चुकंगा. सेकेंड, कसरत करने की ज़रूरत बदलाते हुए अपने छोटे भाई के नाम पर एक पत्र लिखिए निरुक्कुम. इதையும் நல்லா படிச்சுக்கங்க. किसी पुस्तक बेचने वाली कंपनी को कुछ पुस्तकें बेचने का ஆர்டர் दीजिए இருக்கும். இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒன்று வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரோமன்லாம். நெக்ஸ்ட்டு 13th ரோமன் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக் ஷீர்ஷக் பர் நிபந்த் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு தீபாவளி நிபந்து நல்லா பார்த்துக்கோங்க. மேரா நகர் பாக். இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே கண்டிப்பாக ஒன்று வரும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் நிபந்தெல்லாம். திரும்ப சொல்கிறேன், தீபாவளி நல்லா படிச்சுக்கோங்க. மேரா நகர் பாக். இந்த 3ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஒன்றே ஒன்று தான் அட்டன் பண்ண போகிறோம். 3 கொடுத்து 1 தான் எழுத சொல்ல போகிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக் கஹானி கா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு பகவான் சப்கா ஏகை நல்லா பார்த்துக்கோங்க. குத்தே கி பூஞ்ச். இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஒன்று வந்துடும். ஈஸியாக அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். பகவான் சப்கா ஏகை குத்தே கி பூஞ்ச். இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக ஒன்று அட்டன் பண்ணி 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். 11th, 12th, 13th செகண்ட் ரோமன் இது அட்டன் பண்ணாலே செகண்ட் பேப்பரில் 40 மார்க்ஸ் எடுத்து பாஸ் ஆகிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 5th ரோமனுக்கு 10 மார்க்ஸு. கிசி ஏக் பாட் கா சாராஞ்ச் லிக்கியேன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு சார்பாயி விஸ்வாமித்ரகா யக்ய ராஜ் திலக்கி தயாரி. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கணும், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னா இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். சார்பாயி விஸ்வாமித்ரகா யக்ய இது 2த்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே வந்துடும். இருந்தாலும் அடிஷ்னலாக ராஜ் திலக்கி தயாரி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது 3த்தையும் நல்லா படிச்சுக்கிட்டா ஒன்று அட்டன் பண்ணி ஈஸியாக 10 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். படாவாக இருக்காது.
புக்ஸில் படிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. नेक्स्ट फर्स्ट रोमन को 5 मार्क्स इन 2 प्रश्नों के उत्तर लिखिए அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸு 4 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. இதுக்கு பகீரத் கி தபஸ்யாவில் உள்ள எல்லா கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. அதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். பகீரத் கா குல் और गुण के बारे में लिखिए நல்லா பார்த்துக்கோங்க. धर्मराज ने भगीरथ से क्या कहा நல்லா படிச்சுக்கோங்க. भगवान विष्णु ने भगीरथ से क्या कहा நல்லா படிச்சுக்கோங்க. भगवान शंकर से भगीरथ ने क्या मांगा நல்லா படிச்சுக்கோங்க. गंगा धरती पर कहाँ तक आईன்னு இருக்கும். இந்த 5ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் 4 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்ல போகிறாங்க. அதனால் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. எது கேட்பாங்கன்னு தெரியாது, அதனால தான் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 6th குத்தே கி பூஞ்சில் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சரை படிச்சுக்கோங்க. அமீர் கியோன் சிந்தாமேன் படான்னு இருக்கும், இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. பகவானே அமீர் கோ கியா வரதான் தியான்னு இருக்கும். அப்புறம் பூத்னே அமீர் சே கியா கஹா இருக்கும். அந்துமேன் அமீர்னே பூத்துக்கோ கியா காம் தியான்னு இருக்கும். இதெல்லாம் வந்து குத்தே கி பூஞ்சில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ், சிம்பிளாக தான் இருக்கும். அப்புறம் பாபுஜினே கிஸ்கே லியே அன்ஷன் கியான்னு இருக்கும். இது சூகே சந்திரையில் உள்ளது. இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஈஸியானது. இதில் ஹரிஜன் லடிக்கைக்கா நாம் தியாகைன்னு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க, ஈஸியாக அட்டென்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 12th விட்டோபானே ஏக் ருப்பியே கேலியே கித்தனே சந்தரே கரிதேன்னு இருக்கும். இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. பாபுஜினே கிஸ்கே சந்தரே மேன் உபவாஸ்தோடா. இதெல்லாம் வந்து சூகே சந்திரையில் உள்ள 2 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரே லைன்லேயே முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சத்துர் ஆத்மி சே லக்ஷ்மி தேவினே கியா கஹா. சத்துர் ஆத்மியில் உள்ளது. சத்துர் ஆத்மி கா உத்தர் கியா தாம். அப்புறம் சத்துர் ஆத்மினே அந்துமேன் கியா வர் மாங்கா. ஸோ இந்த 16ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. ஈஸியாக 2 அட்டென்ட் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. 4 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோமனுக்கு 5 மார்க்ஸு. இதுவும் ஃபஸ்ட் ரோமன் மாதிரியே தான் இருக்கும். கின் 2 प्रश्नों के उत्तर लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு என்னென்ன படிச்சுக்கணுன்னா தசரத் கே கித்தனே புத்திரத்தே வே கौन कौन தேன்னு இருக்கும். இதை நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் சப்லோக் விஸ்வாமித்ரசே கியோன் டர்த்தேன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ராம் और लक्ष्मण ने वन में क्या कियाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மகாராஜ் ஜனக் சீதா கா விவாஹ் கிஸ்ஸே கர்னா சாகத்தேன்னு இருக்கும். இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்தால் விட்டுறாதீங்க. இதுவும் 4 கொடுத்து 2 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. 5th பரத் லக்ஷ்மண் और शत्रुघ्न के विवाह किन किन के साथ हुएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மகாராஜ் தசரத் ने राज्यभार राम को सौंपना क्यों चाहाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மந்தரா கவுண்டி வஹ் கைசி தி அப்படின்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. मंत्रा ने कैकेयी से क्या वर मांगने के लिए कहाன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. மகாராஜ் தசரத் क्यों बेहोश हो गएன்னு இருக்கும். இதையும் நல்லா படிச்சுக்கோங்க. ராம் லக்ஷ்மண் और சீதா கஹான் ரஹே. ஸோ இந்த 10ஐயும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்தே ஈஸியாக 2 அட்டென்ட் பண்ணி 5 மார்க்ஸ் எடுத்துலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 5th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. கின்ஹின் சார்கா லிங் பதலியன்னு இருக்கும். ஜெண்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதுக்கெல்லாம் எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. செலக்டிவாலாம் படிக்க முடியாது. விஷாரத் பூர்வார்த்து முடிய யூஸ் ஆக போகுது. அதனால் எல்லாமே படிச்சுக்கோங்க. 6th ரோமனுக்கு 5 மார்க்ஸு. கின்ஹின் சார்கா வச்சன் பதிலியன்னு கேட்டிருப்பாங்க. இது வச்சனு சிங்குலர் ப்ளூரல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது தான் நல்லது. இது வந்து 10 கொடுத்து சாய்ஸ் 4 தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்க. 7th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. கின்ஹின் 4 अंकों का अक्षरों में लिखिएன்னு கேட்டிருப்பாங்க. இதுக்கு 1 to 100 உள்ள நம்பர்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. ஹிந்தியில் நம்பர்ஸ் தெரியணும், அதனால் எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. 8th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. வாட்சிய பதிலியே ஆக்டிவ் வாய்ஸை பேசிவ் வாய்ஸை ஆக்டிவ் வாய்ஸாகவும் மாற்றப்போகிறோம். இதுக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க. இதெல்லாம் விஷாரத்து பூர்வார்த்து முடிய வரப்போகுது. இதெல்லாம் படித்தா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுத்து நிறையா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு 9th ரோமனுக்கு 4 மார்க்ஸு. வாக்கிய ஜோடியேன்னு இருக்கும். இதுக்கும் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதெல்லாம் செலக்டிவாலாம் படிக்காதீங்க. 10th ரோமன் 5 மார்க்ஸு. கின்ஹின் 5 வாக்கியோன் கா சுத்த ரூப் லிக்கியேன்னு இருக்கும். இது எல்லாமே மேக்ஸிமம் எல்லாம் தான் படிச்சுக்க சொல்வேன். இதை செலக்டிவாலாம் படிக்க சொல்ல மாட்டேன். பிகாஸ் இதெல்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஷாரத்து பூர்வார்த்த முடிய நம்மளுக்கு யூஸ் ஆக போகுது.
அதனால் எல்லாமே படிச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம். नेक्स्ट 14th रोमन 5 मार्क्स अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिएன்னு இருக்கும். நம்மளுக்கு ஸ்போக்கன் வேணும், எல்லாம் மீனிங் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அனுவாத் அபியாசம்லாம் ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி 15th ரோமன் வந்து 10 மார்க்ஸு ஹிந்தி மே அனுவாத் கீஜியேன்னு கொடுத்துருப்பாங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கும் எல்லாமே படிச்சுக்கோங்க. அனுவாத் அபியாசம்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும், விட்டுட்டே வரக்கூடாது. எக்ஸாமில் எல்லாத்தையும் அட்டன் பண்ணால் தான் நல்லது. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு எல்லாமே தெரியும். இவ்வளவுதான் மத்தியமா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பேப்பர். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल दी बेस्ट.